அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் திறன் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழக அரசின் திறன் முயற்சி, அரசு பள்ளி மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். இது ஜூலை மாசம் இந்த திட்டத்த செயல்படுத்த போறாங்க. நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது. இட் வில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 to 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை மட்டுமே மையமாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நம்ம எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் வந்து வச்சிருக்கோம். இல்லையா? ஸோ இது 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த திறன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ கொண்டு வந்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மகாராஷ்டிரா ரிமைன்ஸ் த டாப் ஸ்டேட் இன் அட்ராக்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். எஃப்டிஐல ஃபர்ஸ்ட் யாருன்னா எப்பயுமே மகாராஷ்டிரா தான். அடுத்து தமிழ்நாடு ரேங்க்ஸ் 5th இன் டெர்ம்ஸ் ஆஃப் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு. கரெக்ட் தான். முதல் 5 இடத்துல யாருன்னா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 3வதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குஜராத், 4வதா நியூ டெல்லி, 5வதா பார்த்தீங்கன்னா தான் தமிழ்நாடு. சரியா? த டாப் 5 ஸ்டேட்ஸ். ஸோ 1 அண்ட் 2 கரெக்ட். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. வால்மீகி தப்பார் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் காலமான வால்மீகி தப்பார் ஆ எதற்காக பிரபலமாக அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைகர் கன்சர்வேஷனிஸ்ட்டா இருந்திருப்பாரு. புலிகள் பாதுகாப்பு நிபுணராக இருந்திருப்பாரு. ஒரு வைல்ட் லைஃப் அண்ட் டைகர் கன்சர்வேஷனிஸ்ட். இவர் இறந்துட்டாரு. அந்த பேசிஸ்ல தான் இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா? அடுத்தது. Central Board of Film Certification has notified new age-based film certification categories. Which of the following is not related to it? மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் புதிய வயது அடிப்படையிலான திரைப்பட சான்றிதழ் வகைகளை அறிவித்துள்ளது. பின்வருவனவற்றில் எது இதற்கு தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நமக்கு யூ சர்டிஃபிகேட், யுஏ சர்டிஃபிகேட் எல்லாமே இவங்க தான் குடுக்குறாங்க இல்லையா? அவங்க என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இப்ப புதுசா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யுஏ 7+ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அடுத்தது யுஏ 13+ அப்படிங்கிற கேட்டகரி, அடுத்தது யுஏ 16+ அப்படிங்கிற கேட்டகரி. இது 3 தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல எது நாட் ரிலேட்டட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? நாட் ரிலேட்டட். இதுதான் நாட் ரிலேட்டடா இருக்கு. அடுத்தது. சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு வந்திருக்கும். மே 31 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.